ஹாய் பட்டுக்குட்டீஸ். இப்போ எங்க இருக்கோம்னா ஏற்காடுல இருக்கோம். சரியான கிளைமேட், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நார்மலா எதிர்பார்த்தோம், ஆனா சரியான கிளைமேட்டா இருக்கு. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஷெர்வா ஸ்டெல்லா ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இப்பதான் செக்கிங் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. இந்த ஃபுல்லாவே இந்த ஏற்காட்டில் நாங்க என்னென்ன பண்றோம், எங்க ஸ்டே பண்ணிருக்கோம், எப்படி இருக்குன்னு ஃபுல்லா நாங்க காட்டுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிஜமா கரசி டயர்டா பத்தியா எவ்வளவு ப்ரீஸா இருக்குன்னு. வாவ், லொகேஷன் பாருங்க எப்படி பயங்கரமா இருக்குன்ட்டு. நான் குளிர்தா? குளிர் மட்டும் இல்ல, ஆக்சுவலி மழை தூரிட்டு இருக்கு. அதுவும் கிளைமேட் பயங்கரமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் ரிசப்ஷனில் போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னா நம்ம ரூமுக்கு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம், இடத்த எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ரோட்ல இருக்கோமா இல்லை மேகத்தில் இருக்கோமானே தெரியல. ஆமாம், அப்படியே பனி மூட்டோன்னா அப்படியே எங்கள் மேலே அப்படியே டச் பண்ணிட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஆமாம், ஸோ சூப்பராக இருக்குது. இந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்கல்ல, நல்லா பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே. ரிசப்ஷனில் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு ரூம் கீஸ்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுற? குளிர்தா? காத்துல பறந்துடாத. ஸோ நம்மளுக்கு 2 ரூம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரூமுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரெசார்ட் உள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம வெளில போய் சாப்பிடணும்ல, நம்ம இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ரூம்னா, நான் எங்களுக்கு ரூம் வந்து இன்னும் செக் அவுட் பண்ணலை. அவங்க செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, ஆமாம் சீக்கிரம் வந்து நாங்கள் 12 o'clock வருவோம்னு நினச்சோம். பட் சீக்கிரமாகவே வந்துட்டதுனால அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு வெயிட்டிங்காக. ஆமாம், ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, பக்கத்து பெட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குல்லப்பா. வியூவா காட்டு. வாவ், ஐயோ சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு கிளைமேட் வர எங்கேயுமே இல்லைல்ல. ஆமாம், இது வரைக்கும் நான் போனதுல இந்த மாதிரி கிளைமேட் நான் பார்க்கவே இல்லை. கிளைமேட் சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா காலையில 10 மணிக்கே கிளைமேட் ஒரு செமையா இருக்கு. அப்படியே புகையா போகுது, எங்கேயுமே போக முடியாது உங்களுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. காலையில சீக்கிரம் வந்துட்டதுனால கீழே சாப்பிடல. ஆமா ஆமா, இன்னும் 11 மணி தானே ஆகுது, 12 மணி ஆகல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, சாம்பார், அப்புறம் வந்து முட்டை வந்து ஆன் தி வேல இருக்கு. இங்கே செக்இன் வந்து 2 மணி, செக் அவுட் வந்து 11 o'clock வந்து நம்ம செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம லக்கேஜில் எடுத்துகிட்டு மேலே போய் பார்க்கலாம். அப்பாடா, மேலே ஏறி வந்தாச்சு. இதாங்க நம்ம ஏற்காடோட ஃபுல் வியூ ரூம் ஸ்டேல. பயங்கரமாக இருக்குது, நல்லா சிலுன்னு காற்று. அப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இக்லூ ஸ்டே இதுதான். ஸோ இதுதான் இக்லூ ஹட் மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. பேபி ஓப்பன் த டோர். டடன் டடன் டடன். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். பெரிய ரூம் தான். ஏசி வேற இருக்கு. எதுக்கு ஏசி இல்ல? ஆமா, எங்கே நல்லா குளிருது வேற. ஸோ இங்க வந்து ரூம் வந்து அழகா டக்லாம் வச்சு, டக்கு தானே இது? ஆமா டக்கு தான். டக் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இவ்வளோ நல்ல ஒரு பெட் காட், 2 இது கொடுத்துருக்காங்க உட்கார்றதுக்கு. அப்புறம் ஏசி. இதுல மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க. இந்த பாத்ரூமை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாப்போம். இது வெளிய போகுதா? படத்துல வரும்ல, அண்ணா மொட்டை மாடி தெரியுது. ஆமா, எங்கடா சீலிங்கே காணுன்ற மாதிரி. மேல வந்து ஓபனா, இந்த பக்கம் ஒரு கர்டன், இந்த பக்கம் ஒரு கர்டன். இங்க தான் நம்ம தலைவர் இருக்காரு. நம்ம பாத்ரூம் தலைவர். இது மாதிரி தான் ஃப்ரீயா போணும். ஃப்ரீயா போணும். ஃப்ரீயா போணும் போல. எப்பவும் போல டாய்லெட்ரிஸ் இருக்கு. ஆமா, எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஷாம்பு, பேஸ்டா,
ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஸ்பேஷியஸா இருக்கு. பாகுபலி நினைப்பு மனசுல அங்க வர பாரா. ஐயோ விழுந்துச்சே. இந்த ரெசார்ட்டில் கிட்ஸ்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ப்ளே ஏரியாவே தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லஞ்ச் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. நல்லா பாஸ்மதி பிரியாணி வந்து. ஆமாம், பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. இங்கே ஹோட்டல்லே வந்து நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ 5 பேருக்காக பிரியாணி ரைத்தா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய மெனுலாம் சொல்லலை. ஆமாம், பாஸ்மதி ரைஸ் நல்லா கமகமன்னு வாசனை வருது. அப்படி அலைக்க எடுத்து வை. வா, நல்லா சுட சுட இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா குளிருக்கு. சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் சூடா. யம்மி. யாரோ பெல் அடிக்கிறாங்க. கிரேவி ஆர்டர் பண்ணுங்க. கிரேவியா? நெக்ஸ்ட் டிஷ் கிரேவி வந்தாச்சு. அப்புறம் என்னது? அண்ட் ஓகே, சூப்பர். எக் எல்லாமே வந்தாச்சு. குளிர ஆரம்பிச்சிருச்சா? இந்த குளிருது. ஈவினிங் சரியான குளிருங்க. டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ஃபயர் கேம்புக்கு வந்துட்டோம். நல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெலடிஸான சாங், லவ் சாங்லாம் போட்டு ஃபயர் கேம்ப் ரொம்ப ஜாலியாக போச்சு. பாய்ஸ்லாம் நல்லா கேங்கோட வந்து இந்த ஃபயர் கேம்ப்பு, இந்த ஸ்பாட்டு, இந்த ரெசார்ட்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஃபயர் கேம்ப்பு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அத்தை மாமாலாம் கீழே ரூமில் தூங்குறாங்க. ஸோ நாங்கள் இக்லூக்கு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அடிக்கிற குளிருக்கு அதுக்கும். ஆமாம், ஸோ அங்கே டிவியில் வந்து படம் பிளே ஆயிடுச்சு. என்ன படம்? அர்ஜுன் தாஸ் படமா? சரி, ஓகே, படம் பார்க்கலான்ட்டு படம் பார்க்க வந்துட்டோம். நாங்க வெளியில அப்படி டார்க்கா இருக்கு, சுடு சுடு செம்ம காத்து. ஆமா, வெளியில எந்த அளவுக்கு ஆப்போசிட்டா கூலிங்கா இருக்கும். ஆமா, குளிருது. உள்ளார நல்லா வார்மா இருக்கு. அந்த குளிர் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. ஸோ நல்லா இருக்கு இதுக்குள்ள. நான் கூட ரொம்ப குளிரும் போல இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனால் நல்லா வார்மா இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு காலைல பார்க்கலாம். குட் நைட். காலைல 7 மணி ஆகுது. நல்ல கிளைமேட் இன்னும் அப்படியே இருக்கு. கிளைமேட் நைட்ல இருந்து நல்ல காத்து. உள்ள போய் பார்ப்போம் என்ன பண்றாங்க. எதிர்ச்சியா பேபி? குட் மார்னிங். குட் மார்னிங். அடிக்குது. காஃபி குடிக்குமா? ஆர்டர் பண்ணேன். பார்ப்போம் வா. இரு, அவன் தூங்கிட்டு இருக்கு. என்ன பேர் சொல்லிட்டு வரேன். மார்னிங் நல்லா குளிருக்கு ஒரு காஃபி குடிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் கீழே வந்திருக்கோம். இங்கே ஸ்டேயில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போது. ஓகே, இப்போ இந்த இக்லூ ரூமை வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். ஆமாம், ஆல்ரெடி வந்து இங்கே புக்கிங்க்கு வந்திருக்காங்க இன்னைக்கு டேட்டுக்கு. அதனால செக் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ கிளாஸ் ரூமுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போய் அந்த ரூம் வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இன்னும் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வியூஸு. இருந்தாலும் இதுதான் மேலே இருக்கு. இது கொஞ்சம் டாப் வியூ, பட் அது இன்னும் கிளாஸ் வியூ. அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், வாங்க அந்த ரூம் தான் போகிறோம். அந்த ரூம் பார்ப்போம். ஆமாம், இப்போ அந்த வீடியோ போய் பார்ப்போம். இப்போ கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு இருக்கோம். பேபி ப்ளீஸ் ஓப்பன் த டோர். வெல்கம். வா, நல்லா இருக்குடி. ஆமாம், ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ் ரூம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஊஞ்சல் தாங்க. வாவ்ல உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குடா. ஆமாப்பா, இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டுருமா வீட்டில்? முதல்ல வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போட முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக சைடு வாங்கணும்ட்டு கபோர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம துணிலாம் அடுக்கி வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் நேராக போனோம்னா நம்மளோட கிளாஸ் ரூமோட பெட்டு. ஓகேயா? நல்லா இங்கே ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. பெரிய டிவி. நைட் இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட வேண்டியதான். அப்படியே இங்கே 2 சிட் அவுட்டு. அப்படியே வந்தா நம்ம பெட் ராஜா பகவதூர் மாதிரி படுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதா அப்படியே அங்கே போனால் ரெஸ்ட் ரூம் இருக்கா? ஆமாம், ரெஸ்ட் ரூம் நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கேயுமே ஜக்குசி இருக்குப்பா. ஆமா, உள்ள இருக்கா? ஆமா ஆமா,
வியூன்றதுக்கு வந்து என்னன்னா இதுதான் அந்த கிளாஸ் வியூ. பாத்தியா வாவ்ல வியூ பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே நம்ம கர்டன் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே இந்த சைடு இது வந்து இந்த ஃபுல்லா நம்ம கட்டிட்டோம்னு வெச்சுக்க இன்னும் ஃபுல் வியூ இருக்கும். இந்த சைடு கட்ட நல்லா பிரைட்டா இருக்கு இப்போதான். இந்த பக்கம் கட்டறேன் பாரு. இந்த பக்கமும் வியூ இருக்கு. நம்ம மேல இருந்து பார்த்தோம். இப்போ இங்க கீழ இருந்து பார்க்கறோம் வியூஸ். அப்படியே வியூஸ் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. ஜோகட்டி இங்க பத்தியா ஊஞ்சல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வாவ்ல. சோ ஊஞ்சல் வச்சா இப்போ வந்து நம்ம பால்கனிக்கு போறோம். பால்கனி ஓபன் அந்த பக்கமா? அந்த பக்கம் பத்தியா? பால்கனி போறோம். ஆமாடா. வா இதான் பால்கனி. அங்க உட்கார்ந்துக்கலாம்டா. நம்ம அதுக்காக தான். சோ இது நல்லா இருக்குல்ல? பத்தி அங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு. பேபி சோ கிளம்பியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டோம். திருப்பி பேக் டு லைஃப். இன்னைக்கு எப்படியோ 4 நேரம் ஆயிடும் வீட்டுக்கு போறதுக்கு. இப்போ கிளம்பினாதான் அப்படியே சும்மா சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போற வழியில ஏதாவது சீன்ஸ் மாதிரி ஏதாவது பார்த்துட்டு எங்கேயுமே போகல. வந்து அதுல இருந்து எங்கேயுமே போகல. எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே கரெக்டா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால சுற்றி கொஞ்சம் எங்கேயா போய் போகிற வழியில் எதாவது இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 days நல்லா ஜாலியாக போச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக போச்சு. வெக்கேஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஜூலை மந்த் ஆக்சுவலி வெயில் அடிக்கும் தான் நினச்சி வந்தோம். பட் நல்லா பனி வேற. நல்ல கிளைமேட். ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏற்காடு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த் டைம்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் சீசனாக இருக்கு. ஆமாம் இதுக்கப்புறம் மழை கொஞ்சம் இருக்கும். பட் இந்த வாரத்துலலாம் கொஞ்சம் நல்லா பனியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேணும்னா கண்டிப்பா எந்த ஊர்னு சொல்லுங்க. ஆமாம் அந்த ஊரை போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறோம். கண்டிப்பா வாங்க. சோ நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ரூம்ஸ்மே அவ்வளவு வியூஸா இருக்கு. ஆமா ரூம்ஸ் இருக்கு. ஆமா இக்லூ ரூம். இது வந்து நாங்க இருக்கிறது கிளாஸ் ரூம் இப்போ. சோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க வீடியோஸ்ல ஃபுல்லா பாத்திருப்பீங்க எப்படி இருக்குன்னு. வியூஸும் நல்லா இருக்கு. ஃப்ரீயா இருந்துட்டு அப்படியே ஆமா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. கண்டிப்பா இது வந்து விசிட் பண்ணி பாருங்க. சோ இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன். பாப்போம். யா பை.